ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இந்த 8 ஆண்டுகளில் இந்த இயக்கம் பல சோதனைகளும் வேதனைகளும் தாங்கி சாதனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வெளியாக. இந்த 8 ஆண்டுகள் மாற்றத்தை நோக்கி என்று உருவாக்கிய கட்சி அப்படி என்ன மாற்றத்தை தந்துவிட்டது பலரும் கேட்கின்ற அளவில் தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் சில வேளைகளிலே நாம் சிந்தித்து பார்ப்போயானால் மரத்தின் நிழலிலே நாம் இருந்து பழகிவிட்டோம் என்று நினைக்கிறேன். மரத்தின் நிழலிலே இருந்து கொண்டு நாம் பழகிவிட்டோம் என்று சொன்னால் அந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. அந்த சுகத்திற்கு சற்று வெளியே வந்து வெயிலுக்கு வந்தால் செடி சிறப்பாக வளரும். சூரிய ஒளி படும்போது இந்த சூரிய ஒளி படும்போது நல்ல செடி வளரும் சொன்னேன். ஏதோ உதய சூரியனை சொல்றேன்னு நினைச்சார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா செடி நல்லா வளர்ந்தா சூரிய ஒளி படும் போக்குவரத்து சொல்லுவார். அப்புறம் ரொம்ப அறிவுறுத்திசாக இலக்கம் ஒன்று சொல்றேன். காங்கிரஸ் வெற்றி பெற்று வந்து விட்டால் ராகுல் காந்தி வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய அறிவாளியாக கட்சி அவங்க பாவா சோனியா அம்மா வந்து அவங்க நினைக்கிறாங்க ராகுல் காந்தி பிரதமராக சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து எவ்வளவு சிந்தனை பாருங்க. தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. ஏன்னா கூட்டணி நம்பிக்கை எல்லாமே இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கட்சியை சொல்லுங்க. எங்களுக்கு எந்த கூட்டணியும் கிடையாது. 234 தொகுதியில் நாங்கள் தான் இருக்க போகிறோம் என்று நாளைக்கு சொல்லுங்க எல்லாரையும். நான் சொல்றேன் அதே 234 தொகுதி நான் நிற்கிறேன். சீமா சொல்றாரு தைரியமா சொல்றாரு. சீமா 234 தொகுதி நிற்கிறேன். சீமானுக்கு இருக்கிற ஒரு வரவேற்பு நமக்கு இருக்காதா? நாளைக்கு சொன்னீங்கன்னா களத்தில் இறங்கிடும். 234 தொகுதியில் பிரச்சாரம் பண்ண முடியும். 234 தொகுதிகளிலும் எனக்கென்று ஒரு கூட்டம் இருக்கு. நான் பார்த்திருக்கிறேன். அவர் தனியா நின்றுட்டாரா? தனியா நின்றுடுவாரா? நான் நின்றுதானே இருக்கேன். ஏதோ என் ஆனந்தத்தை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நினைக்கூடாது. ஆனா இது ஒரு திடமான முடிவுக்கு நீங்க தான் வரணும். உங்க தலைவர் எதற்கும் தயார். நான் 5ஆம் நிலை நான் முன்னேறேன். பர்மிஷன் வாங்கிட்டேன். என் மனைவியிடம் நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். அவங்க சொன்னாங்க நான் சொல்லல இப்ப மீட்டிங் போறதில்ல வேலைக்கு போறதில்ல. இயக்கம் மக்கள் தமிழக மக்கள் தமிழக சிறப்பாக இருக்கிறேன். தமிழக மக்களுக்காக நான் என்ன செய்ய முடியும்? தோழர்களை நம்பி வந்தவர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் நான் நினைச்சுட்டே இருக்கேன். வேதனைப்பட்டு சொல்லும் போது ஒரு மாதத்துல சொன்னாங்க நீங்க போங்க உங்க வேலையை நீங்க பாருங்க. நீங்கள் வந்து இயக்கத்தை நடத்தி நீங்கள் நாளை முதல்வராக வேண்டும் நானும் நினைக்கிறேன். பல துன்பங்கள் வரும். ஒரு ஈஸியான வேலை நினைச்சாங்க. இந்த முதலமைச்சர் போய் உடனே வாங்கி கையில் கொடுத்துருவாங்க மாட்டாங்க. அதெல்லாம் உடனே வராது. இந்த இயக்கம் வளர்வதற்கு நான் நல்ல முடிவு எடுக்க வேண்டும், சிறந்த முடிவு எடுக்க வேண்டும், ஒரு கூட்டணி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக சரிசாக்கி. ஆனால் இதை மனதில் வைத்துக் கொண்டு செல்லுங்கள். இது ரொம்ப முக்கியம். நீங்க இன்னைக்கு நீங்க ஒரு சதவீதம் நம்மளுக்கு 7%, நமக்கு 8% மக்கள் நம்மை நம்பி வாக்கெடுத்திருக்கிறார்கள், நமக்கு 10% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், உறுதியா சொல்றேன், நாம் வந்து தனியாக நின்றால் நிச்சயமாக 12% மேல வாங்குவோம். நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து துணைத் தலைவராக அன்பு ஆர்கே அவர்களை ஆர்கே காளிதாஸ் கொள்கை பரப்பு செயலாளர் விவேகானந்தன் அவர்களையும் அரசியல் ஆலோசகர் லாரன்ஸ் அவர்களையும் மலைய இலக்கிய மாநில செயலாளர் பிரான்சிஸ் அவர்களையும் தலைமை செயலாளராக அக்வின் நோயல் அவர்களையும் துணை பொதுச் செயலாளராக ஏற்கனவே இந்த மூவரான சண்முக சுந்தரம் மணிமாறன் எஸ் சி கணேசன் உட்பட பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அரசியல் ஆலோசகர் பன்னீர்செல்வம் துணை பொதுச் செயலாளராகவும் என்று பல நிர்வாகிகள் இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பு கூட்டத்துக்கு வருகை தந்து இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த தென்மண்டல செயலர் அன்பு சுந்தர் அவர்களுக்கு அவர்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த தென்மண்டலை சார்ந்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் அவருடன் சேர்ந்து ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் சிறந்த முறையில் இந்த பொதுக்குழுவை நடத்தி கொடுத்தமைக்கு நன்றிதனை நான் தெரிவிக்க கடமைப்பட்டேன். இந்த கூட்டணி பற்றி முறை இன்றைக்கி முழு அதிகாரமும் கூட்டணி பற்றிய முடிவுகளை எடுப்பதற்கு முழு அதிகாரம் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே கொடுத்ததை இங்கே வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆக இது எந்த ஒரு இயக்கமும் என்னிடம் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எந்த ஒரு இயக்கமும் இன்று கூட்டணி முடிவு செய்யாத சூழ்நிலையிலே நாம் உடனடியாக முடிவு செய்வதற்கு முன்பு சற்று யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்தில்
தனித்து போட்டியிட்டால் என்ன என்ற கருத்துக்களை இன்று வலுவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நான் அதற்கான முடிவுகளை மீண்டும் என்னுடைய நிர்வாக குழுவை கூட்டி பேசுகிறேன். தெலுங்காசியில் ஏற்கனவே நிறைய பணிகள் பண்ணியிருக்கோம். அந்த பணிகள் நான் சொல்ல ஒரு பெருமையோடு சொல்ல ஒரு 60% நிச்சயமாக முடிச்சிருக்கோம். இப்போ பாவூர் சத்தூர்கிட்ட இருந்து பாலம் கட்டுறதுக்கான இது கூட சதன் ரயில்வேல பெர்மிஷன் வாங்கி அது இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் முடிஞ்சு அந்த பணிகள் துவங்கும். அது ஒரு பெருமை தான் எனக்கு. ரிங் ரோடு வந்துருச்சு. ஜமுனதி கால்வாய் திட்டம் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக அதை நிலத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் துவங்கும் வேலைகள் நடக்கிறது. செம்பகோடை கால்வாய்க்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. முதல் வாக்குறுதி சுரண்டையிலே ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் சிலையை உருவாக்கி தருகிறேன் என்று சொன்னேன். அதையும் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மன நிறைவோடு இருக்கின்றேன். ஆனால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இடத்தில் மேலும் முழுமையாக நான் சொன்ன வாக்குறுதியை மேலும் இருக்கிற வாக்குறுதி இருப்பேயானால் அதையும் நான் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டேன். மரத்தோட நிழலில் நிற்கும் போது நான் செடியை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன், மனிதனை பற்றி பேசவில்லை. நிலத்தில் நிற்கும் போது எந்த செடியும் இன்னொரு செடி அந்த மரத்தோட நிழலில் இருக்கும்போது அது ஒளியை தேடி செல்லும். நான் வேறு வார்த்தையை பயன்படுத்த ஒளியை தேடி சென்ற போது தான் ஃபோட்டோ சிந்தசிஸ் இல்லையா? அது ஒளியை தேடி சென்ற பிறகு அந்த வெளிச்சப்பட்ட பிறகு அந்த நானும் பத்திரிகை சகோதரன் வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரை ஒரு இயக்கம் என்று துவங்கிவிட்டார். கூட்டணி தர்மம் அது ஒரு புறம் இருக்கிறது, கூட்டணி பேச வேண்டும் ஒரு புறம், அது எல்லாரும் முடிவெடுத்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு இயக்கத்திற்கு தனக்கு தன்னுடைய தலைவன் எப்படி வெற்றி பெறுவாங்க, நாம் எப்போது வெற்றி பெறுவோம் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அதை பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதற்கான உழைப்பை அதிகப்படுத்தி உற்சாகப்படுத்தி உணர்வை அவரை தூண்டி செயல்படுவது எங்களுடைய இயக்கம். ஆக நிச்சயமாக ஏன் இவர் வந்தால் நல்லா இருக்குமே, அவர் வந்தால் நல்லா இருக்குமே புதிதாக தேடல் இருக்கின்ற சூழலிலே ஏன் நாம் வரக்கூடாது என்ற எண்ணத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் இயக்கத்தின் சகோதரர். அப்படி சொல்ல வரல. நான் இந்தியா இந்த கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கே வேணால் தொழில் செய்யலாம், எல்லாரும் எங்கே வேணால் போய் நிற்கலாம். ஆனால் தமிழன் என்ற உணர்வு அதிகமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த பொதுக்குழு நச்சமே அங்கே தான் இருக்கேன். நான் தான் அந்த கேள்வி கேட்டீங்கன்னா திருப்பி அதுதான் நாளைக்கு செய்தியாக போடுவீங்க. அதான் முடிவெடுக்கிறாங்க. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.